அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசினருக்கு 5ல் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி இணைவு. 7ஆம் இடமாகிய கலஸ்தர ஸ்தானத்தில் குரு இருக்கிறார். அஷ்டமத்தில் செவ்வாய். ஆரம்பத்தில் செவ்வாய் இருக்கிறார். அதன் பிறகு அவர் நீச்சமாகி 9ஆம் இடத்துக்கு வருகிறார். லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். தற்சமயம் தங்களுக்கு உதவிகரமாக உள்ள கிரகங்கள் குருவும் கேதுவும். உங்கள் ராசிக்கு 5ல் சுக்கிரன், புதன், 7ல் குரு இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். ராசியாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்துக்கு வருவதால் கடந்த காலங்களில் இருந்து வந்த உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாம் படிப்படியாக விலகும். எதிலும் உற்சாகத்தோடு தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய நேரம். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது மறைந்து மன நிம்மதி ஏற்படும். கூட்டாளிகளின் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படுவது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்வீர்கள். மாணவர்கள் எதையும் எளிதில் புரிந்து கொண்டு படிப்பில் நல்ல மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். இதுவரை அஸ்தமத்தில் வக்கரகதியில் இருந்த செவ்வாய் வாரத்தின் பிற்பகுதியில் பாகிஸ்தானத்துக்கு செல்கிறார். மன சங்கடங்கள் குறைந்து தைரியம் அதிகரிக்கும். செயல்களில் ஒரு நேர்த்தி இருக்கும். நல்லவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி ஏமாற்றாமல் இருக்கும். குருவின் பார்வை ராசியில் இருப்பதால் குழந்தைகளின் படிப்பு, வேலை முதலிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைப்பதோடு குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் வெற்றி பெறும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் சேருவார்கள். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு, பாராட்டுதல் தங்களுக்கு கிடைக்கும். வாரத்தில் முதல் 3 நாட்கள் செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் புதிய முயற்சிகளை செய்ய வேண்டாம். பொறுமை, வார்த்தைகளில் கவனம் தேவை. 5ல் உள்ள ராகுவால் பிள்ளைகளின் விஷயத்தில் சிறிது கருத்து உரசல்கள் வரக்கூடும். 5ஆம் தேதி இரவு 11:25 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனம் தேவை. வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். எப்படியோ அர்த்தாஷ்டம சனி 4ல் இருந்து சனி 5ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். இனிமேல் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். பெரிய விபத்து சிறிய விபத்தானது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது. ஆகவே இறைவனுக்கு தாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்து கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் தீபமேற்றி கந்த சஷ்டி பாராயணம் செய்யலாம். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.